அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பிறை ரமலான் 14 மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றது. இன்றைய பயானின் தலைப்பு இஸ்லாத்தில் சோம்பலை பழிக்கும். இந்த சோம்பலுங்கிறதுங்க, சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு அலிப்புத்தனமாக உள்ளது, ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. இந்த சோம்பல் ஒரு கடுமையான வியாதி. இந்த சோம்பலுக்கு மருந்து கிடையாது. ஷைத்தான் கூட ஓரளவு தான் நம்மளை கெடுப்பான். ஆனால் இந்த சோம்பேறியாக உள்ளவங்க அப்படி சோம்பல் தனமாக போய் சைத்தானே ஓடி போயிடுவான். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்ணதாசன் கூட தன்னுடைய பாட்டில் சொன்னார், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், நம்மையும் பாரு ஊரே சிரிக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி குருவி சோம்பலை பழிக்கக்கூடியது. ஆமாம், அது எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கூடு கட்டுச்சு அப்படின்னாக்கா என்றைக்குமே அது மனசு தளர்றது இல்லை. காற்றடிச்சு போனாலும் திரும்ப அந்த கூடை மறுபடியும் கட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி கட்டி முடிஞ்சு குஞ்சு பொறிக்கிற வரையும் வெற்றிகரமாக அது அதனுடைய வேலையை சோம்பல் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆகையால் இந்த சோம்பல் உள்ளவங்களுக்கு எதிர்காலம் ஒரு பிரகாசமாக இருக்காதுங்க. ஆமாம், எதை எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு தடங்களாக தான் இருக்கும். ரெண்டாவது, சோம்பல் உள்ளவங்க முனாஃபிக்கா ஆகிறது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காரணம் என்னென்னா, அவன் பல காரணங்களை சொல்லி அந்த வேலையை தடை பண்ணி பொய் சொல்லி தாமதப்படுத்தி வர்றதுனால அவனுடைய வேலை எல்லாமே தடங்கள் ஆகிடுது. அதனால் இது ஒரு கடுமையான ஒரு நோய். இது அல்லாஹ் சொல்கிற சூரா அல் ஹதீதில் ஆயத்து 21 மனிதர்களே நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் அமல்கள் செய்யுங்க, தொழுவுங்க, அமல் செய்யுங்க, நான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ அல்லாஹ் இதோடைய நோக்கம் எப்படி அப்படின்னாக்கா, நம்ம சுறுசுறுப்பாக போட்டி போட்டு எந்தெந்த நல்ல காரியங்களை நம்மளுக்கு நன்மை கிடைக்குதோ போட்டி போட்டு சுறுசுறுப்பாக நம்ம செய்யணும். அதே இன்னொரு சூரா அன்பியா 90 அல்லாஹ் சொல்கிறான், ஜக்கரியா நபிக்கு 90 வயசில் ஒரு மகனை கொடுத்தான் பாருங்கள். அவங்க கடைசி வரையும் அவங்க நம்பிக்கையை இழக்கலை, அல்லாஹ் மீது வச்சுருந்த நம்பிக்கையை இழக்கலை. அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ஒரு வாரிசு கொடுங்க அப்படின்னு. கட்டுமையாக கணவன் மனைவி 2 பேரும். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு சோம்பலே கிடையாது, கடுமையான உழைப்பு. அதனால் அவங்களுக்கு அல்லாஹ் யஹ்யாங்கிற ஒரு நபி அவர் மகனாக கொடுத்தாங்க. அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுறதுக்கு. சோம்பல் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா எந்த காரியமும் நம்மளுக்கு நிறைவேற்ற முடியாதுங்க. ஆமாம், பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அந்த உஸ்தாதுடைய பயான் தொடரும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. صدق الله. இல்லையில்லா புகழெல்லாம் ஏகன் அல்லாஹ்வுக்கே. நம் உயிருக்கு முனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை பின்பற்றி வாழ்கின்ற அனைத்தவர்கள் நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பு புரியுமா. அருமை சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் புதிதான புதுமையான தலைப்புகளை எப்படித்தான் இவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். இன்னைக்கு சோம்பல், இஸ்லாம் பழிக்கின்ற சோம்பலை இஸ்லாம் மட்டும்தானா பழிக்கிறது? மனித இனமே, அதாவது அறிவார்ந்தவர்கள், சிந்தனையாளர்கள், அத்தனை இலக்கியங்களும் கூட சோம்பலை பழிக்கிறது. சோம்பல் நம்முடைய வாழ்க்கையின் எதிரி, நம் முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய தடை சோம்பல் தான். சோம்பல் இரு சாராருக்கு இருக்கிறது. ஒன்று, இளைஞர்கள், நல்ல வலுவான உடற்கட்டம் இருந்துட்ட இளைஞர்கள், அந்த யுவதிகள், அவங்க சோம்பலாக இருக்கிறது. இன்னொன்று, வயது முதிர்ந்தவர்கள் சோம்பலாக இருக்கிறது. வயது முதிர்ந்தவர்கள் சற்று சோம்பலாக இருப்பது அது வரவேற்று அப்படிதான் இருக்கணும். ஆனால் இளைஞர்கள் இருக்கிறார்களே,
அவங்க சோம்பலாக இருப்பதை இஸ்லாம் கடுமையாக கண்டித்தது. இளைஞன் என்றாலே சூடேற்றப்பட்ட இரத்தத்தின் பெயர். இளைஞன் என்றாலே முறுக்கேறிய நரம்புகளுக்கு பெயர். இளைஞன் என்றாலே வலுவான தோல் புஜங்களுக்கு பெயர். ஒரு உணர்வுள்ளவன், ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் இப்படியெல்லாம் சோத்து போய் சாதிக்கிட்டு கூடாது. இந்த பாருங்க ரகமான்லாம் இல்ல, இளைஞர்கள் என்ன செய்யக்கூடாது, சோத்துல சாஞ்சா குடிச்சு களை குடிச்சு சோத்துல சாகிறது தண்ணியில ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இல்லை. அதாவது இளைஞர்கள் செய்யணும். இளைஞன் இளைஞனை போல இருக்கணும். முதியவர்கள் பெரியவங்க பெரியவங்களை போல இருக்கணும். 80 20 ஆசைப்படக்கூடாது. அதே போல 20 60 ஆகிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்காரம் மதீனாவின் வீதியில் அப்படி ஒவ்வொரு பார்ப்பாரு, யாராவது என்னென்ன செய்யறாங்க எப்படி செய்யறாங்க. ஒரு நல்ல இளைஞன் திலகாத்து இளைஞன் அப்படி என்ன செய்யலாம், கூடி கூறி சோர்ந்துக்கிட்டு அப்படி என்ன செத்த வங்கியில் வெத்தலான்னு சொல்லுவாங்களே அப்படி வந்து ஹஜ்ரத் உமர் போனார். என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை, இது உடம்பு சரியில்லை, இல்லை அல்ல இது கவலை சோகமா இல்லையே, எனக்கு என்ன சோகம் கவலை. அப்ப ஏடா இப்படி போயிட்டு இருக்கேன், ஏடா உன் வயசு 20-22 வயசு ஆகுது, ஏன் உனக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்ற, சோகம் கவலை இல்லைன்னு சொல்ற, என்ன ஏடா அப்படி போயிட்டு. ஏய், ஒரு இளைஞனாக திமிரா இருக்காரு. திமிரு வேற அடக்க வேற படிக்க திமிரு வேற. அப்போ கண்டிச்சார்கள் யாரு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப பாருங்க, இன்னைக்கு பாருங்க இளைஞரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க சில பேர். அப்படி எல்லாம் சும்மா வயசானது என்ன செய்யுது, ரொம்ப இளவட்ட போட்டு என்ன செய்ய ஆட ஆரம்பிச்சு. அப்போ சோம்பல் வேறு சோர்வு வேறு. சோர்வு இருக்கணும். அதுக்காக வேண்டி என்ன செய்யல, உண்ணாம சாப்பிடாம தூங்காம கொண்டாட்டிகளுக்கு நேரம் கொடுக்காம பிள்ளைகள் எடுத்து கொஞ்சாம ஒரே 24 மணி நேரத்துக்கு 20 மணி நேரம் வேலை பார்த்து ராத்திரி 12 மணி 2 மணி துவாப்புல அப்பா ஜாமீன் கூடியது. அது இன்னைக்கு என்ன செய்யறோம், வாழ்க்கையை தொலைவித்து விட்டு மனிதன் என்ன செய்கிறான், பணம் வாழ்க்கையை கெடுக்கிறான், பணம் சம்பாதிக்க. அதான் வாழ்க்கையை நீ சோர்ச்சி பண்ணி எப்படி நீ வாழ போகிறாய் சொல்லுங்க. எங்களை பொறுத்தவரை 2 வருஷம் 3 வருஷம் இங்கே சம்பாதிப்போம், 1 மாசம் போய் வாழ்வோம். அது வாழ்க்கையா சொல்லுங்க. நாங்கள் அரபு நாட்டுக்கு போனது, துபாய், அபுதாபி, சவுதி போன்றவெல்லாம் குவைத் போனது அவங்க நல்லா போயிட்டு அழைப்பின் பேரில் சென்ற ஆளுகளோட போயிட்டு வந்தேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்களா மனசு பணம் சம்பாதிச்சாங்க. ஒரு குவைத் தீனாருக்கு எவ்வளவு வரும், நம்ம ஊருக்கு காசு 100-150 ரூபாய்க்கு வரும். சொல்றாரு, நாங்கள் சம்பாதிக்கிறோம், நிம்மதி இல்லை. நல்லபடி அல்லாஹ் தஆலா இங்கே உங்களுக்கெல்லாம் இங்கேயே குடும்பங்களை அமைத்துக் கொள்வதற்கு. ஒரு காலத்தில் நம்முடைய பெண்கள் எல்லாம் வரமாட்டாங்க, முதல்ல இவங்க தான் என்ன செய்வாங்க, வருவாங்க போக யார் வருவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபை இன்றைக்கு ஒரு சமூகமாக. அது காரணம் இல்ல, உடைய உழைப்பு, உடைய சுறுசுறுப்பு. அதே இடத்துல உழைக்க வேண்டும், உங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களை ஓய்வு என்பல்லவா சொல்லுங்க. சுறுசுறுப்புன்னு ஒரே அடியா கொஞ்சம் கூட ஓய்வு கொடுக்காம போய் பொசுக்கு கொடுத்து போய் சேர்ந்துவாங்க. சுறுசுறுப்பு வேண்டும். ஆனால் சோம்பல் ஷைத்தான் சட்டம். சோம்பல் யாருது, ஷைத்தான். அழகா சொன்னது, அதாவது நம்மை சோம்பலிலே கிடக்க வைப்பதிலே ஷைத்தானுக்கு சந்தோஷம். சோம்பி திரிகின்றவனை பார்த்து ஷைத்தானே பயந்து அம்பாடி, இவன் நம்மளை கெடுத்தாலும் கெடுத்துருவான். எப்படியா இவன் நம்மளை கெடுத்தாலும் கெடுத்துருவான். சில துவாக்கள் சில நிலையிலிருந்து பாதுகாப்பட்டான். அது ஒண்ணு, கடன் தொழில் கஷ்டப்படுறது ஒருத்தர் கேட்கும்போது சொன்னாங்க, வாமினி அவுதுவிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅவுதுவிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல். அதாவது யா அல்லாஹ், எனக்கு துக்கம் துக்கம், மனிதனுக்கு சோகம் துக்கம் கவலை, துக்கத்தில் அதாவது தாங்க முடியாத துக்கம். மனுஷனுக்கு துக்கம் கவலை வேணும், தாங்க முடியாத துக்கம், ஏற்றுக்கொள்ள முடியாத துக்கம். அது அல்லாஹ் என்னை பாதுகாத்து. கவலை, நீங்காத கவலை, நம்மை ஆழ்த்துகின்ற கவலை. இன்னொரு கண்ட அல்லாஹ் மீனி அவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅவுதுபிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல். ஏலாமே
இயலாமைகள் என்ன? அதாவது நமக்கு இந்த நிலையில தன்னுடைய சுய தேவைகளை தானே பார்க்க முடியாமல் போகின்ற ஒரு நிலை. சுய தேவை என்ன? மலஜலம் கழிக்கிறது, சாப்பிடுறது. இது ஒரு மனிதனாலே சுயமாக தானே செய்ய முடியாமல் போகின்ற நிலை இருக்கிறது. அல்லாஹ் இன்னி அழுதுக்க மின் அருகலில் ரொம்ப இறைவா, ரொம்ப கடுமையான அதிகமான விருத்தாப்பிய நம்மை வீழ்த்தக்கூடிய அந்த முதுமையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. முதுமை தான் என்ன? முதுமை வேண்டும். அவங்க உங்க சேவைகள் உங்களுக்கு வீட்டு குடும்பத்தில் பாசம் உள்ள இருந்தாலும் என்ன இப்போ ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க, 10 நாளைக்கு பார்ப்பாங்க, பெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சரிப்பட்டு எல்லாம் பார்த்தீங்களா? ஒரு நிலைக்கு பிறகு மனிதன் மண்ணிலே வாழ்வது கஷ்டம்தான், சுமைதான். இறப்பு என்பது மற்றவர்களுக்கு ஒரு சோதனை, ஒரு கவலை தான், சோகம் தான். ஆனா எப்போ இயங்குகின்ற போது, அதனால நீ இயங்கு, இருக்கின்ற வரைக்கும் இயங்கு. எது வரைக்கும் இயங்கணும்? நீங்கள் இருக்கின்ற வரைக்கும் இயங்க வேண்டும். வாழ்க்கை நபிகள் சோம்பல் இருந்து சோம்பேறி தரத்தில் என்ன செய்ய? அல்லாஹ்வே பாதுகாத்து. சோம்பல், சோர்வு வேறு, சோம்பல் வேறு. சோம்பல்ங்கிறது எல்லாத்தையும் இருக்கும். என்ன செய்யணும்? ஒரு வழி செய்ய மாட்டோம். ஒரு வழி நம்ம என்ன செய்ய, அந்த வேலைகளில் என்ன செய்யுமா? அப்படி செய்ய, அப்புறம் செய்ய, அப்படி செய்ய, அது எல்லாருக்கும் ஏற்படும். நம்ம சும்மாவே இருப்போம், நேரம் இருக்கும், ஆனா என்ன செய்ய மாட்டோம், செயலா இருக்கும், நினைக்க மாட்டோம். சோம்பல் என்பது லேசான விஷயம் இல்லை. சோம்பல் இஸ்லாம் பழிக்கின்ற ஒன்று. குர்ஆன் சொல்லும் ஒரு ஆயத்து படிக்கிறது சூரா ஜும்மாவில், ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்ள். தொழுது முடிச்சிட்டீங்களா? கிளம்பி தொழுது முடித்து விட்டீர்களா? ஜும்மா தொழுது விட்டீர்களா? நீங்கள் விரைந்து வெளியே செல்லுங்கள். என்ன செய்ய? ஃபைதா குலியத்தி ஃபன்தஷிரு ஃபில் அர்ள் வபுதகு மின் அல்லாஹ்வுடைய அந்த செல்வங்களை நீங்கள் ஹலாலான வழியிலே, உழைக்கின்ற வழியிலே, வியாபாரத்தின் வழியிலே, தொழில் செய்கின்ற வழிகளிலே நீங்கள் தெரியுங்கள். இஸ்லாம் சும்மா ஒரே பள்ளிவாசல ஒரு 2 பேரை பார்க்கிறா சொல்ல, இல்லப்பா எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல கிடக்கான், உழைக்க போக மாட்டாரா பார்க்கிறேன். எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல் தொழுதுகிட்டு திக்கிறவாத பண்ணிட்டு உட்கார்ந்து கிடக்காரு காலம். அப்ப சொல்ல யார் பையனு? இப்போ நான் எப்போ பார்த்தாலும் எங்க பாக்குறேன்? மஸ்ஜிதிலே பாக்குறேன். என்னப்பா இல்லையா சொல்ல இபாதத்து. சரி, இபாதத்து இருக்கட்டும்ப்பா. இவருக்குள்ள உணவுக்கு என்ன ஒரு வாழ்க்கைக்கான சாதனைகள், தேவைகள் யார் செய்யலாம்? இல்லையா சொல்லலாம். இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் சம்பாதிச்சு வச்சு அப்ப கொடுத்துருக்காரு. சொல்லு, இவரை விட இவர் தம்பி காலமெல்லாம் பள்ளியாசிரியை கலந்துக்கிட்டு ஓதிக்கிட்டு திக்கர் பண்ணிக்கிட்டு தஸ்மி ஊட்டிக்கிட்டு இருக்காரு. இவரை விட உழைத்து சம்பாதிக்கின்ற தன்னுடைய கடமைகளை, அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை அவ்வப்போது செய்து விளக்குகிற தம்பி ரொம்ப சிறந்த. எந்த காலத்து சின்ன குழந்தையா இருக்கும் ஒரு சொல்லுவாங்க, ஒரு 10-12 வயசு இருக்கும். நபிகளாக ஒரு எத்தியமா இருக்காங்க. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தந்தை அவங்க அம்மாவுடைய தாயின் கருவியை அவர்கள் வளர்ந்து வருகின்ற வேண்டி பிறந்து 6 வயசுல யாரு போயிட்டா? அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. 8 வயசுல அவங்களுடைய பாட்டனாலும் போயிட்டாங்க. அப்புறம் யாரு? பெரிய தந்தை அபூ தாலிபுடைய பிள்ளை. அப்ப நினைக்கிறாரு, சின்ன பிள்ளை 8-9 வயசு இருக்கும். அபூ தாலிப் நிறைய பிள்ளைகள். அதாவது சுறுசுறுப்பு என்பது தூதர் நபிகளாருக்கு அது இயற்கையிலே வந்தது, நமக்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்மாதிரி, ஒரு சொந்தம். அங்கிருந்து ஒரு கூட்டத்தாருடைய ஆடுகள் ரசூலுல்லாஹ் வைத்தார்கள். 10-12 வயசுல ஆடு மேய்ச்சிருக்கார்கள். யாரு? உலகத்தினுடைய திருத்தூதர். பின்னால் மதீனாவின் ஆட்சி அதிபராக அமர்ந்து விட்ட பிறகு ஒரு தோழர்கள் உட்கார்ந்து சொல்றாங்க, நபிமார்களிலே ஆடு மேய்க்காத எந்த நபியும் இல்லை. ஏன்? ஆடு இருக்கு இலேசானிக்க ஆட்டு மந்தைகளை மேய்ப்பது என்பது மனித குலத்தை மேய்ப்பதற்கு. ஆடுகள் பாத்தீங்களா? வெள்ளாடு வேலிதான், அது அந்த ஆடு நமக்கு வேணாம். எந்த செம்பரி ஆடு இருக்கு, ரொம்ப கண்ணியமா இருக்கும், அழகா ஒன்னா போகும், ஒன்னா வரும், ஒன்று புதுசா கரெக்டா போகும். நபிகளார் மேய்த்தது செம்பரி ஆடு.
அந்த செம்பொறி ஆற்றின் மூலமாக ஒரு வேலையை செய்யும் போது அது என்ன கிடைக்குது நம்மளுக்கு? அது பல பாடு. ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க? அப்படி ஆண்டுகள் நீங்க அன்னைக்கு கூட பாருங்க, கூட்டம் கட்டம் அது புகுந்த அழகு. கிராமங்களில் பாருங்க, விவசாய பண்ணைகளில் பாருங்க, அது வளர்கின்ற அழகு. ரசூலுல்லா சொன்னாங்க, அப்போ நபிமார்களிலே பெரும்பாலானவை அல்லாஹ் தஆலா ஆடு மேய்க்க வைத்தான். காரணம் என்ன? இந்த ஆட்டை மேய்க்கின்ற போது மனிதர்களை மேய்க்க வேண்டும். மேய்க்க வேண்டாம், அதை பண்படுத்த முறையாக பண்படுத்த, அதில் பல பாடங்கள் கிடைக்கும். கவிஞர் சொல்லலாம். அப்ப இப்படி சொன்ன உடனே தொடர்ந்து ஒருத்தர் ரசிட்டார், புசுக்கு கேட்டாரு, அந்த யார் சொல்லுதா? யாரு ரசூலுல்லாஹ்? யாருங்க? மதீனாவின் ஆட்சி தலைவர், ஒரு மகத்தான மாபெரும் மனிதராக வீற்றிருக்கின்ற பெருந்தகை. அந்த மதீனாவுக்கு அவர் தான் யாரு? ராஜா, சக்கரவர்த்தி. அவங்க பாருங்க, தன்னுடைய பழைய நிலைகள், தான் கடந்து வந்த பாதைகளை நினைவு யாருக்குமே தெரியாது. மதினாவில் யாருக்காவது தெரியுமா? இந்த இவரை 10-12 வயசுல இருந்து ஆடு வச்சு அது யாருக்கு தெரியுமா? சொல்லுங்கள். தெரியாது. தன் வழி நடக்குது. அப்போ தோழர் சொன்னாரு, அந்த யார் சொல்லுங்க? அப்ப நீங்கள் ஆடு வச்சிருக்கீங்களா? யார் சொல்லுங்க? யாரை பார்த்து கேட்கிறாரு பார்த்தீங்களா? அப்ப நீங்கள் ஆடு வச்சவர் தானா? ஆமாம், நான் ஒரு குறைஷியருடைய கூட்டத்தின் அந்த ஆடுகளை சில தீராத்துகளுக்கு, அதாவது சில கோதுமை மணிகளுக்காக நான் கூலி எல்லாம் கூலி அடிக்கும் கோதுமை. அப்போ நபிகளார் அந்த இளமையில என சுறுசுறுப்பு. அப்ப சும்மா இருக்கும் போவோம், வீட்டில் இருப்போம். ஐயமா, இந்த முகமது கடைக்கு போறாரு, என்ன செய்யறோம்? நீங்க கேட்டுக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வருமாமா? வாங்கி. சில வீடுகளில் தாய்மார் இருப்பாங்க, உங்களுக்கு ஆண் துணை இல்லாமல் இருக்கும். அவங்க போய் என்ன செய்வாங்க? கேட்டு கேட்டு. அதன் பிறகு என்னாச்சு? ஹதீஜாவுடைய அந்த வியாபாரத்தில் கடைசி வரை சொன்னார்கள், மனிதன் உண்ணுகின்ற உணவிலே, மனிதன் சாப்பிடுகின்ற உணவிலே அவன் தன்னுடைய கரங்களாலே உழைத்து உண்ணுகின்ற உணவை விட ஒரு சிறந்த உணவு இல்லை. அப்போ உழைப்பதற்கு என்ன? சோம்பல் தூக்கி எறியப்பட வேண்டும், சுறுசுறுப்பு இருக்கணும். வாழ்க்கையை பார்த்தீங்களா? சுறுசுறுப்பு தான் வாழ்க்கை பூராவே, சுறுசுறுப்பு தான். ஒரு ஹதீஸை பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு உலகம் அழிய போகிறது, நாளை உலகம் அழிய போகிறது என்று தெரிந்தால், அறிவிப்பு வந்தால், இன்றைக்கு என் கையிலே ஒரு செடி இருக்கிறது, அந்த செடி புது செடி, வளர வேண்டிய செடி, ஒரு நர்சரி, அந்த செடியையும் நான் பூமியில நட்டுவிட்டுத்தான் நான் படிவேன். நாளைக்கு உலகம் அழிய போகுது, இந்த செடியை வச்சு இது வளருமா இல்லாட்டி அழியுமா? அப்ப கூட சொல்றார்கள், தன்னுடைய சுறுசுறுப்பு உணர்வுகளை சொல்ல பாருங்க, நாளைக்கு உலகமே அழியும் இருந்தால் கூட இந்த செடியை நான் என்ன செய்வேன்? இந்த பூமியில் நான் பதித்து விட்டுத்தான் நான் மடிவேன். இஸ்லாம் இருக்கிறதே ஒரு பரிசுத்தமான மார்க்கம். இஸ்லாம் போல உலகத்திலே எந்த மதம் மனிதர்களை பயன்படுத்துகிறது, பரோபகார சிந்தனைகள் தரும், சோம்பையில் இல்லாமல் சுறுசுறுப்பாக வளர்ச்சி உணர்வுகள் தான் இன்றைக்கு படுத்தியிருக்கு. அதனால்தான் நபிகளார் சோம்பலை பழித்திருக்கிறார்கள். சோம்பல் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஆண்டவனிடத்திலே பாதுகாவல் இருக்கிறார்கள். எடுத்து உணர்வுகளுக்கு ஒரு சமூக வெற்றி அடைவதற்கு, சமூகத்திலே பலர் வரலாறு படைத்ததற்கு என்ன காரணம்? சுறுசுறுப்பு. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மலேசிய நாட்டினுடைய மகத்தான மாபெரும் சிற்பி டாக்டர் மகாதீர் முகமது. மலேசியாவின் சிற்பி மட்டுமல்ல, உலகளாவி அளவில் இருக்கின்ற முஸ்லிம் தலைவர்களில் முத்தான மணியான ஒரு மாணிக்கம். யாருமே சில பேர் குறை சொல்லாத விஷயம். அவருடைய ஆய்வுகள், கருத்துக்கள், கட்டுரைகள் நீங்கள் படிச்சாச்சு. உலக முஸ்லிம்களுக்காக அளித்தது இருக்கின்ற அந்த அறிவுஞான சிந்தனை முன்னேற்றங்கள் தான். அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த சௌகரிய போன்றவர்கள் ஏன் அவங்கள பார்த்தோம், அவரை பார்த்தோம். என்ன சொல்றாரு? அவர்தான் உலகத்தில் அவருடைய சுறுசுறுப்பை பாருங்கள். 100 வயதை தொடப்போகிறார். அவருடைய உழைப்பும் சுறுசுறுப்பும் அவருடைய இயக்கமும் இன்றைக்கும் அவர்கள் அத்தனையிலே உலக அரசியல் பேசுகிறார், நம் நாட்டினுடைய அரசியல் பேசுகிறார், கல்வி பற்றி பேசுகிறார், மார்க்கம் பேசுகிறார். ஒரு நாள் கூட அவர் தஹஜ்ஜத் விட்டதே.
வெளியில் பார்த்தா பெரிய முன்னேற்றமாக உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு நவீனமான ஒரு உலக ஆதாயமாக இல்லை. உள்ளம் என்னக்கா அப்படி சொல்லுங்க, அப்படி சுருசு. அவங்க விட்டுமா அவங்களுடைய அன்பு மனைவி யாரு? அஸ்மா. 2 பேருக்கு எல்லாம் பாருங்க, நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டியது நம்முடைய கண் முன்னாலே. வேற எங்கேயும் போகலாம். அரபு நாட்டு தலைவர்களை பாருங்க, அரபு நாட்டு ஷேக்குகளை பாருங்க, அந்த அநியாய காரணத்தை பாருங்க, எவ்வளவு அசிங்கங்களையும் அவலங்களையும் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பரங்களை வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் சாப்பாடு விருந்துதானா, எத்தனை ஆடுகளை போட்டு வந்து அப்படி அது பார்த்தா அறுபது பார்த்து அது இதுல வேற காட்டுறாங்க. எதில் டிவியில் அதுக்கு வந்தபோது உலகமே இப்படி திங்கிறாங்கடா, இத்தனை பேர் காசாவளி அங்கேயும் இங்கேயும் ஒரு கஞ்சிக்கும் இல்லாம ஒரு ரொட்டி துண்டு இல்லாம கஷ்டப்படுகின்ற போது ஷேக் அவன் போய் பார்த்துக்கல இப்படி இதுவரை துண்டை வர போட்டுக்கிறாங்க. தள்ளி உலகம் பார்க்குது. அட நீயா திண்ட, நீ திண்டு தொலை, தனியா போய் தொலை. அது என்ன செய்யற பெரிய போட்டு எடுத்துட்டாரு. எத்தனாடா இப்படி அரபி கற்று தந்தார்கள். இஸ்லாம் இப்படித்தான சொன்னது. நீங்கெல்லாம் யாரு? அந்த காலத்தில் நீங்கள் யாராக இருந்தீர்கள்? கொள்ளைக்காரராக இருந்தீர்கள். காய்ந்த ரொட்டி துண்டுகளுக்காக அலைந்தவர்கள் நீங்கள். பேரித்த கனிகள் 1-2 கிடைக்காத என்று தேடி தேடி அலைந்தவர்கள் நீங்கள். இன்னைக்கு அல்லாஹ் தந்திருக்கிறாண்டா தோன்றுகின்ற இடத்துல எல்லாம் என்ன சோதிக்கிறாண்டா. நீங்கள்லாம் இதை செய்யணும். அதே மகாது துன் மகாதி அப்படி தலையில் அடித்து மகாதி அடிச்சுட்டாரு, தலையில் அடிச்சுக்கிட்டார். ஒன்று சேர ஓய்சி மூலமாக ஒன்று சேர பார்த்தாரு. அது என்ன சுகபோக வாழ்க்கைக்கான உலகத்தை அனுபவிட வேணாம் சொல்ல. இஸ்லாம் உலகத்தை அனுபவிக்கூடாது சொல்லவே இல்லை. ஒரு சமூகம் பார்த்தியா, ஒரு சுத்தி பார்த்தியா, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏடா நீ நினைச்சீண்டா அந்த இஸ்லாம் அடிப்படை வைக்க முடியாதா? அப்ப என்ன பண்ணு, இந்த சுறுசுறுப்பு இருக்கிறது. ஆனா இவங்க சுறுசுறுப்பு எப்படி இருக்கு? சுறுசுறுப்பு வேண்டும், நல்லவற்றில் சுறுசுறுப்பு, அநியாயத்தில் மக்களுக்கும் ஆணவங்களிலும் ஆடம்பரங்களிலும். அப்போ சோம்பலை நீக்கல் என்பது இஸ்லாத்திற்கு மட்டும் சொந்தமல்ல, மனித குலத்திற்கு எவன் முயற்சிக்கிறானோ அவன் பெற்றுக் கொள்வான். சொல்லும் எந்த மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் எதை முயற்சிக்கிறார்கள். சகோதரி இருக்கா பார்த்தீங்களா, அவங்க எவ்வளவு சுறுசுறுப்பா மாஷா. தன்னுடைய அன்பு கணவருக்கெல்லாம் கூட இருந்து எப்படி என்ன செய்யறாங்க. ஒரு வீட்டில் உள்ள அத்தனை வேலைகளும் சமையல் அது இது. நோம்பு திறக்க போது கூட என்ன செய்வாங்க, பச்சியை பொதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சுண்டலை காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. சொல்ற நோம்பு திறக்க பரவாயில்ல, நாம நோம்பு திறக்கிற நேரத்தில் நோம்பு திறந்து நோம்பு திறப்பது ஒரு இபாதத்துக்கு. நம்ம சுறுசுறுப்பு என்ன செய்யக்கூடாது, நோம்பு திறக்கிற நேரத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, உங்க அடுப்படியில காட்டிக்கிட்டு கூடாது. நோம்பு நீ அவங்க தியானம் பண்றாங்க, தியானத்தை இல்லைன்னு சொல்றேன். இந்த சும்மா அடிச்சுக்கிட்டே அது இல்லை, கொஞ்ச நேரம் போட்டிருக்கீங்க இருக்கட்டும், என்ன பெரிய பிரச்சனை. ஆனா இப்பதான் பெரும்பாலும் இருக்காது. அந்த காலத்து பெண்களா இருக்கீங்க பாவம். இப்ப என்ன செய்யுது, யாரு தலையை கவுந்துக்கிட்டு எங்கடா படி போயிட்டு இருக்காங்க. செய்யலாம் இருக்காங்க கிராமத்து தமிழ்லாம் இன்னைக்கு பாருங்க. இல்ல நம்ம மறுக்க முடியாது. எதுவும் அவங்களுடைய தியானத்தை நான் பார்த்தேன். எங்க பக்கத்துலாம் நான் அந்த கடற்கரை ஏரியாவை நான் இருந்த போது விடியக்கால் எரிச்சு அவங்க தெரியுமா. அப்பதான் இந்த சூட மீன்ல போய் குடிச்சு கொண்டு வருவாங்க. இப்ப ராத்திரி 12 மணிக்கு ராவு ஊற்றி வாங்கி அதை வாங்கி அடிவாங்க, சகருக்கு என்ன செய்வாங்க, அப்படி சுத்தப்படுத்தி என்ன செய்வாங்க, சுடச்சுட கொடுக்கணுமாங்க. என்ன கேட்பாரு, சுடச்சுட கேட்பாரு. சூடு சூடு வச்சிருவாரு. இவர் சூடு இல்லாது. அந்த காலத்து வயசானவங்க இருக்காங்க, சாஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா, சோரோரமா மாட்டிட்டாங்க பார்த்தீங்களா, அஷ்டப்பெல்லாம் கிடையாது. இல்லை அது இல்லை, அவங்களாம் அந்த காலத்துக்கு மணி அவ்வளோ மணியை பண்ணுவாங்க. அந்த ஒரு உரிமை வேறு. அன்பு மனைவியிடத்திலே உரிமை, கணவனுக்கு உரிமை. இன்னைக்கெல்லாம் அந்த அந்நியோன்யங்கள், அந்த அன்பு பாச பரிமாற்றங்கள் ரொம்ப இல்லாம. அது என்ன காரணம், சுறுசுறுப்பு, அன்பு சௌகரியம். அதனால இந்த உலகத்திலே நாம் வேற யாரையும் பார்க்க வேண்டாம். நாம் டாக்டர் மகாதி முகமது சொல்லுங்க. பிடிக்கல அது ஒரு விஷயம், பிடிக்கணும். அன்றைக்கெல்லாம் அவரை பல திட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கும்போது இதெல்லாம் தேவையா, 50-60 கிலோமீட்டருக்கு அப்பால கூடி என்ன செஞ்சிருக்காரு, இது கட்டுறாரு, எது கட்டுறாரு, ஏர்போர்ட் கட்டுறாரு.
இன்னைக்கு என்ன செய்யுது, அது 10 இன்னொன்று கையிலேயே 2 இன்னும் 3 ஒன்று இருப்போம். அதுல காரியம் காசு அடிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? சரி, நமக்கு அது தெரியல விஷயம். சுறுசுறுப்பு சொல்லும். அதாவது அன்பு பெருமக்களே, அறிவார்ந்தவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். சுறுசுறுப்பு இருக்கணும். இதுல உலகத்தை தேடுவது, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வது சுறுசுறுப்பு. அதுலாம் சுறுசுறுப்புக்கு தொழுகை ரெண்டு காய்ச்சி கொஞ்சம் நீட்டின உடனே ஒரே நீட்டு பயானம் நீட்டில் என்ன செய்ய சுறுசுறுப்பு உங்களுக்கு. இந்த சுறுசுறுப்பு வேற யாரையும் பார்க்கணும், இவரை பார்த்தா போதும். இவர் நீ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றீங்க, இவர் ஓய்வா நான் பார்த்ததே இல்லை. வீட்டுல என்ன பண்றான்னு தெரியல, வீட்லயும் வேலை இல்லை அவருக்கு. இவருடைய சுறுசுறுப்பு நான் ஆச்சரியப்படுறேன். நம்ம சோர்ந்து இருந்தா கூட கொஞ்ச நேரம் போன் போட்டா பேசணும். நான் பெருமைக்கிறேன் உண்மை. எங்க ரெண்டு சோதரர் அப்துல் அலீம் இருக்காங்களே, மாஷா, ஒரு நிமிஷம் சும்மா இருப்பாங்க. என்ன காரணம்? அது இவருக்கு என்ன ஏற்றது, இவர் யாரும் அட்டாக் பண்றதுக்காக இந்த தலைப்பு கொண்டு வந்தாலும் எனக்கு ஒன்றும் புரியல. அல்லாஹ் மனம் எல்லாம் நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். நாளை உலகத்தில் வாழ்வது காலம். மகாதி மாதிரியா நம்ம வாழ போறது இல்லை, வாழ முடியாது. வாழ்ந்தாலும் விட மாட்டேன். என்னடா பொசுக்கிட்டு போயிச்சாலும் இழுத்துக்கிட்டு பறிச்சுட்டு கிடக்குது என்ன செய்வாங்க, பெத்த மகனே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. உலகத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஜுக்கு பிறகு நம்ம இருந்து புண்ணியமே இல்லை தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. என்னன்னா யோசிச்சு பார்த்தீங்களா, இந்த நம்பரை விரும்பாங்க, பாசம் இருக்கலாம், என்ன ஆயிடும். அதனால இந்த உலகத்துல நாம் அல்லாஹ்வுக்கு நல்லவனாக, குடும்பத்திற்கு நல்லவனாக, மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு அன்பாக சுறுசுறுப்பாக இயக்கம் நம்ம இபாதத்துகளிலும் நோன்பு வச்சுட்டு நோன்பு இதுக்கு பழக வைக்க சொன்னது. அல்லாஹ் சொல்லாமல தராவிக்கு பிறகு சகர் வச்சுட்டு சுபுகள் என்ன செய்ய நோன்பு திறந்தாலும் இல்லை அப்படி என்ன செய்ய அப்படி ஒரு எதிர்பார்க்கலாம். குரான் என்ன சொல்ல அப்படி இல்லை. காலையில் இருந்து என்ன செய்யணும், பொழுது புலர்வதற்கு முன்னிருந்து மாலை மகரின் வரைக்கும் தான் நோன்பு. அப்ப என்ன பொருள் தெரியுமா, நோன்பு வச்சு ஒரே அடியா தூக்கிடாதீங்க. நோன்பாளியின் தூக்க ஒரு இபாதத்தை இல்லைன்னு சொல்ல, அதுக்காக வேண்டி தூங்கினா நீங்க நோன்புக்கு ஒரு களைப்பு இருக்குல்ல, அந்த சோர்வை என்ன, அதாவது துன்பத்தையும் சுவைக்கு தெரிந்திருக்க வேண்டும். இனிப்பை மட்டுமல்ல பிடிப்பையும் சுவைக்கு தெரிந்திருக்க வேண்டும். வாழ்க்கை பிடிப்பு சுவைக்கு. அதே போல் நோன்பிற்கான சில களைப்புகள் அதையும் நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கணும். வாழ்க்கையில் அனுபவம் அதை. அதனால நம்ம தூங்கக்கூடாது என்பதில்லை, தூங்கத்தான் வேண்டும். கண்டிப்பா குரானை ஓதிக்கணும், திக்ர் பண்ணிக்கணும், தொழுதுக்கணும், நல்ல நூல்கள் படிச்சுக்கணும், வேற புத்தகங்கள், நல்ல விஷயங்களை கேட்கணும். வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நீங்களும் நான் வைத்துக் கொள்வோம், இயங்குகின்ற வரை என்ன செய்வோம். இந்த அண்ணன் பாத்தீங்களா, ஷவுக்கத் அண்ணன் பாத்தீங்களா, அவங்களாம் நான் கேள்விப்பட்டேன். இங்க இருந்த தெலங்கானா கிட்ட இருக்கு, நான் ஊருக்கு என்ன செய்யறாங்க, அவங்களே ட்ரைனிங் பண்ணி போறாங்க. தங்கச்சியும் ஒரு சொந்த நம்ம சும்மா கதைகளை சொல்லிட்டு போறது கண் முன்னாடி. இதெல்லாம் ஒரு தன்னுடைய அன்பு மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக உழைக்கும் பெற்றோர்கள் உழைக்கின்ற உழைப்பு கூட ஒரு விவாதம். சும்மா தொழுது மட்டும் விவாதத்தில் நோன்பு மட்டும் வந்தோம். உடைய மனைவிகளை பிள்ளைகளை காப்பாற்ற ஹலாலான வழிகளில் நீங்கள் தேடுவது உழைப்பு. உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. நீங்கள்லாம் உழைப்பாளிகள், சுறுசுறுப்பாளி. அன்பு சகோதரிகள் உங்களை விட அதிகமான சுறுசுறுப்பானவர்கள். அல்லாஹ் தஆலா வாழ்க்கையிலே இந்த இஸ்லாம் தான் விரும்புது. இஸ்லாம் சோம்பேறித்தனமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி விரும்பவில்லை, உழைக்கிறார். இன்னைக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டா 14 மணி நேரம் நம்ம நோன்பு வைக்கிறோம்ல. இன்னைக்கு என்ன இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சொல்லி சேர்ந்து 14 மணி நேரம் என்ன செய்யணும். என்ன நோக்கம்? உழைப்பு, சுறுசுறுப்பு. என் இனிய மக்களே, ஏனென்றால் உழைப்பு ஒரு இபாதத். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், சோர்ந்து விடக்கூடாது. சோர்ந்தால் நம்மை நாமே உற்சாகம் தந்து கொள்வோம். நமக்கு நாம உற்சாகம், யாரும் இல்லை, நமக்கு நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வது இரண்டுமே. நம்ம உற்சாகம் மிக முக்கியம். அப்படிப்பட்ட உணர்வை எனக்கு உங்களுக்கு தர வேண்டும். அதே போல எந்த நிலையிலும் நாமே சோர்ந்து விடக்கூடாது. வாழ்க்கை வயது அல்ல, மவுத்து என்பது வேறு. நோய் வந்தா மவுத்தாப்புகளை கேட்டீர்கள். நோய் தான் மவுத்து. ஏன் தெரியுமா? மவுத்துக்கு நோய்க்கு சம்பந்தம் இல்லை. மவுத்து வேறு, நோய் வேறு. நோய் வந்தால் மருந்து சாப்பிடுங்கள், அல்லாஹ்வை நம்புவோம். அதனால மவுத்து என்பது அவன் கையில். அவன் விதித்து விட்ட ஒன்று, எழுதி விட்ட ஒன்று, அது யாரும் மாற்றவோ திருத்தவோ முடியாது. யார் யாருக்கு இப்போது எந்த நிலையிலே எப்படி நிகழும் இந்த மவுத்து என்பது. அதனால் நோய் வருகின்ற நோயெல்லாம் ஒரு புற்றுநோய்க்கு சொல்லி ஒரு 15 வருஷம் ஆச்சு.
அப்புறம் டாக்டர் ரசிதா பாட்டுட்டு போயிருக்காரு, இவங்க நாளைக்கே போயிடுவோண்டு, நாளைக்கு ஹார்ட் அட்டாக்னு வேற அவருக்கு வந்துருச்சா, நாளைக்கு போயிடுவோம் உடனே இது சரின்ட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்புறம் காலையில இருந்து அந்த டாக்டர் ஈரோட்டில் அந்த டாக்டர் மூத்தாரு, ஹார்ட்டுடைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரு இந்த 2 மணிக்கு கூட்டி வந்து அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு, அப்பா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக போச்சுப்பா, மனசெல்லாம் இதாகிட்டு இருக்கு, அம்மா தூக்கி போயிடும், காலையில் வந்து ஒரு 2 மணி நேரம் கூட தாங்க மாட்டாங்க. யார் சொல்றது? டாக்டர் சத்தியமாக ஈரோடு, வேற எங்கேயும் இல்லை. 10 உடனே சரி நம்ம கவலையோடு இருக்க போகும்போது காலையில் சுபுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, டாக்டர் மொத்தம் இவர் வந்து அதுக்கு பிறகு 15 வருஷம் தான் நாங்க பயான் போகும்போது எத்தனை வருஷம் இருக்காரு, இதன் பிறகு 15 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். மௌத்துக்கு நமக்கு இல்லை, பிறப்பும் நிறப்பும் நம்ம கையில் இல்லை, வாழ்வு வாழ்கின்ற வரைக்கும் இயங்குவோம் இருக்கின்ற வரைக்கும் ரப்புல்லாஹின் அப்படிப்பட்ட உன்னத பண்பாடுகளை எனக்கு உங்களுக்கு தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب العالمين.